உங்களோட ஓன் பிளட் எடுத்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப ஒரு பேசிக்காக ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாலே சில பேருக்கு போதுமானதாக தான் இருக்கும். சில மெடிகேஷன்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு போதுமானதாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் வந்து டாக்டரை போய் பாருங்கள். இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம யூஸ்வலாக அந்த செக்ஷுவல் ஆக்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. இதனால் உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் ஏதாவது பாதிப்பு இருக்கா? ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ இதுக்குமே ஒரு செல்ஃபாக வந்து நம்மளுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஷினர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒன்றா பார்க்கலாம். இது ஒரு 4 கேட்டகரியில் பிரிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பாங்க. ஸோ ஒரு கோவமாக, ஆங்கர், ஸோ ஒரு ஆங்ஷியஸாக இருக்கிறது, வரி, எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு வரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு வேளை நம்மளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, நம்மளோட பார்ட்னர் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு மாதிரி ஒரு கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் நம்மளுக்கு வந்து ஒரு செக்ஷுவல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ஒரு ப்ராப்பராக இல்லை. ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து இந்த டிஸ்ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். பிகாஸ் இது உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபையே அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இது வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம். இது எல்லாமே நீங்கள் செல்ஃபாகவே நீங்கள் தெரிஞ்சுட்டு, நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் வந்து டாக்டரை போய் பாருங்கள். இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பெருசாக இதை நினச்சி பயந்துக்க வேண்டாம். இப்போ நம்ம செகண்ட் கேட்டகரிக்கு போகலாம். ஸோ நம்ம ஒரு ஃபீலிங் குட், ஒரு நம்ம செக்ஷுவல் ஆக்ட் இருந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் குட் அந்த மாதிரி இருக்கிறது, நல்லா என்ஜாய் பண்ணுறது, அப்புறம் நம்ம வந்து ஒரு பார்ட்னர் கூட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கிறது, நல்லா ஒரு ரொம்ப பாண்டிங்காக ரொம்ப இன்டிமேட்டாக பேசுகிறது, ஒரு ஃபீல் குட், நம்மளை பற்றியே நம்ம ஒரு ஃபீல் குட்டாக நம்ம ஃபீல் பண்ணுறது, நம்ம ஹோல்சமாக நம்ம ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு செகண்ட் கேட்டகரியில் வரும். தேர்ட் கேட்டகரி வந்து நம்ம ஃபீலிங் வந்து வர்த்லெஸ்ஸாக நம்ம ஃபீல் பண்ணுறது, அப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஃபீல் கில்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், ஐ எம் வர்த்லெஸ், நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து இன்அடிக்குவேட்டாக இருக்கேன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறது வந்து நம்மளுக்கு தேர்ட் கேட்டகரியில் வரும். ஸோ ஃபோர்த் கேட்டகரியில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்மளோட லாஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், நம்மளோட கான்ஃபிடென்ஸே நம்ம வந்து லூஸ் பண்ணுறது, ஒரு ப்ளஷரபிளான மொமெண்ட்ஸை வந்து நம்ம லூஸ் பண்ணுறது, ஸோ நம்மளோட செல்ஃப் எஸ்டீமே வந்து ரொம்ப கம்மியாகிற மாதிரி நம்ம நினைக்கிறது, அவாய்ட் பண்ணுறது, நம்ம யூஸ்வலாக அந்த செக்ஷுவல் ஆக்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த 4 கேட்டகரிஸ். இதில் வந்து செகண்ட் கேட்டகரி மட்டும் நம்மளுக்கு வந்து யூ ஆர் இன் அ குட் வே, உங்களோட செக்ஷுவல் குவாலிட்டி ஆஃப் லைஃப், யூ ஆர் லீடிங் ஒரு ஹெல்த்தியான ஒரு செக்ஷுவல் லைஃப், ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் 3 கேட்டகரியில் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் பற்றி நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணி, இது சின்ன இதோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப ஒரு பேசிக்காக ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாலே சில பேருக்கு போதுமானதாக தான் இருக்கும். சில மெடிகேஷன்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு போதுமானதாக தான் இருக்கும். சில டைம்ஸ் ஃபீமேல் டிஸ்ஃபங்க்ஷனே ஒரு மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனால, நமக்கு க்ரானிக்காக எடுத்துக்கிறதுனால வரும். ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு ப்ராப்பராக ஹிஸ்ட்ரி எடுத்து உங்களுக்கு என்ன காரணத்தினால ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்துச்சுங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம வந்து எல்லாமே நம்ம லாஸ் பண்ணிட்டோம், நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம டோட்டலி டவுன் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வர்த்லெஸ் இந்த மாதிரியான ஃபீலிங் எல்லாமே இல்லாமல் ஜஸ்ட் இதை ஒரு பாசிட்டிவ் வேவில் நீங்கள் இதை அப்ரோச் பண்ணணும். ஸோ எவ்ரி திங் ஹேஸ் அ சொல்யூஷன் இல்லைங்களா? ஸோ இட்ஸ் நாட் அ டிசீஸ். நான் முன்னமே சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ டிசீஸ். இது ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் தான். உங்களுக்கு ஒரு செயல்பாடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த செயல்பாடை நம்ம எப்படி மீட்டெடுக்கிறது? ஸோ இதை சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம பண்ணலாமா, இல்லை நான் சர்ஜிக்கலான முறையில் நம்ம ஏதாவது ஒரு லேசர் முறையில் நம்ம பண்ணிக்கலாமா, இல்லை சர்ஜிக்கல் முறையில் தான் நம்ம பண்ணணுமான்னு சொல்லி நீங்கள் டாக்டர்கிட்ட உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து நான் சர்ஜிக்கல் முறையில் லேசர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் G-spot ஆம்ப்ளிஃபிகேஷன், O-shot அப்படின்ற நிறைய உங்களோட ஓன் பிளட் எடுத்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரியான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸுமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க? பேசிக்காக உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மட்டும் போதுமா, இல்லாட்டி ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பேட்டர்ன் மட்டும் நீங்கள் பண்ணால் போதுமா, இல்லை லேசர்ஸ் வேணுமா, இல்லை PRP, O-shot, G-shot இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணுமா, இல்லை சர்ஜிக்கல் முறையில் வேணுமாங்கிறத நீங்கள் டாக்டர் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் பற்றி ஏதாவது மேலும் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த சிம்டம்ஸில் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.